இப்போ நம்ம எல்லாரும் சேர்ந்து நம்ம ஆண்டவரை ஆராதிக்க போகிறோம். ஜீவ மார்க்கத்தை தெரியப்படுத்துகிற ஆண்டவர், அவர் ஒவ்வொரு நாளும் ஆனந்தமான பாதையில் நம்மை வழி நடத்துகிறார். அதனால தான் சங்கீதக்காரன் சங்கீதம் 16:1 சொல்லுகிறார், தேவனே என்னை காப்பாற்று, உம்மை நம்பி இருக்கிறேன். நம்ம எல்லாரும் சொல்லுவோமா, உம்மை நம்பி இருக்கிறேன். அடுத்து அவர் சொல்லுகிறார், ஆண்டவரே எனக்கு ஆலோசனை தந்த உம்மை துதிப்பேன். 7வது வசனத்தில் சொல்லுகிறார். 8வது வசனத்தில் நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச வசனம், கர்த்தரை எப்பொழுதும் எனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன், அவர் என் வலது பாரிசத்தில் வீற்றிருக்கிறபடியால் நான் அசைக்கப்படுவதில்லை. நம்ம எல்லாரும் சொல்லுவோமா, நான் அசைக்கப்படுவதில்லை. ஆமாம், அதனால் எப்போ நம்ம அசைக்கப்படுவதில்லை? அவருடைய சமூகத்தினால் நிரப்பப்படும் போது. அதனால் நம்ம அவருடைய சமூகத்தினால் நிரப்பப்படுவதற்கு என்றும் ஆனந்தம் என் இயேசு தருகிறார், நான் துதித்து கொண்டே இருப்பேன் என்று சொல்லி இந்த பாடலை நாம் சேர்ந்து பாடு. என்றும் ஆனந்தம் என் இயேசு தருகிறார். நல்ல கரங்களை தட்டி எல்லாரும் உற்சாகம் பாடுவோம். என்றும் ஆனந்தம் என் இயேசு தருகிறார். என்றும் ஆனந்தம், என்றும் ஆனந்தம் என் இயேசு தருகிறார். துதிப்பேன் துதிப்பேன் துதித்து கொண்டே இருப்பேன், நான் துதிப்பேன் துதிப்பேன் துதித்து கொண்டே இருப்பேன். அல்லேலூயா ஆனந்தமே, அல்லேலூயா ஆனந்தமே, அல்லேலூயா ஆனந்தமே, அல்லேலூயா ஆனந்தமே. துதிப்பேன் துதிப்பேன் துதித்து கொண்டே இருப்பேன், நான் துதிப்பேன் துதிப்பேன் துதித்து கொண்டே இருப்பேன். நாம் ஆண்டவரை துதித்து கொண்டே இருக்கும்போது அவருடைய மறைவில், அவருடைய நிழலில் ஆண்டவர் தங்குகிற ஒரு கிருபையை நம்ம கொடுக்கிறார். அதனால ஆண்டவர் உங்களுடைய நிழலுக்குள்ளாக இருக்கிற என்று சொல்லப்படும். உன்னதர் மறைவு வல்லவர் நிழலில் என்றும் தங்குவே, உன்னதர் மறைவு வல்ல நிழலில் என்றும் தங்குவே. தேவனை நோக்கி அடைக்கலப்பாறை என்றே சொல்லுவே, தேவனை நோக்கி அடைக்கலப்பாறை என்றே சொல்லுவே. அல்லேலூயா ஆனந்தமே, அல்லேலூயா ஆனந்தமே, அல்லேலூயா ஆனந்தமே, அல்லேலூயா ஆனந்தமே. துதிப்பேன் துதிப்பேன் துதித்து கொண்டே இருப்பேன் சொல்லுவோம், நாம் துதிப்பேன் துதிப்பேன் துதித்து கொண்டே இருப்பேன். தேவனை சார்ந்து வாழ்கிற எனக்கு என்றும் விடுதலை, அவரது நாமம் அறிந்த எனக்கு அவரே அடைக்கலமாக இருக்கிறார். அதனால இந்த மாதம் முழுவதும் உம்மை சார்ந்து இருப்பேன் ஆண்டவரே, உமக்குள்ளாகவே வாழ்வேன் சொல்லி தேவனை சார்ந்து வாழ்கிற எனக்கு என்றும் விடுதலை, தேவனை சார்ந்து வாழ்கிற எனக்கு என்றும் விடுதலை. அவரது நாமம் அறிந்த எனக்கு அவரே அடைக்கலம். அல்லேலூயா அவரது அறிந்த அவரே அடைக்கலம். அல்லேலூயா அல்லேலூயா ஆனந்தமே, தேவ பிரசன்னம். அல்லேலூயா ஆனந்தமே சொல்லுவோம், அல்லேலூயா ஆனந்தமே, அல்லேலூயா ஆனந்தமே. துதிப்பேன் துதிப்பேன் துதித்து கொண்டே இருப்பேன், நான் துதிப்பேன் துதிப்பேன் துதித்து கொண்டே இருப்பேன். அல்லேலூயா. நல்ல கரங்களை தட்டி சொல்லுவோமா, அல்லேலூயா. ஆமாம்,
இன்னும் ஒரே ஒரு சரணத்தை பாட போகிறோம். எப்படி பாட போகிறோம்னா முழு மனதோடு கூட பாட போகிறோம். இன்றைக்கி உங்ககிட்ட நான் சொல்கிறேன், போன மாதம் இந்த உலகத்தில் இருந்தவங்க இல்லை, உண்மைதானே? எத்தனையோ பேர் நம்ம கேள்விப்படுறோம். ஆனால் ஆண்டவர் எனக்கு என்ன கொடுத்துருக்கிறாரு, நமக்கு என்ன கொடுத்துருக்கிறாரு? ஜீவனை. எல்லாம் சத்தமாக சொல்லுங்கள். ஜீவனை கொடுத்துருக்கிறார், சுவாசத்தை கொடுத்துருக்கிறார். அப்போ நம்ம எல்லாரும் ஆண்டவரை நோக்கி பார்க்கணும். வசனம் சொல்லுகிறது, ஆபத்தில் என்னை நோக்கி கூப்பிடு, நான் உனக்கு மறு உத்தரவு கொடுத்து நீ அறியாததும் உனக்கு எட்டாதுமான பெரிய காரியங்களை அறிவிப்பேன். ஹல்லேலூயா. எரேமியால வாசிக்கிறோம் அல்லவா? அப்போ நம்ம இன்னைக்கு ஆண்டவரை பார்த்து இந்த கடைசி சரணம் சொல்லுகிறது. எல்லாரும் எழுந்து நிற்போமா? எல்லாரும் எழுந்து நின்று பாடுறதுக்கு முன்னாடி எதெல்லாம் உங்களுக்கு ஆபத்தாக இருக்குதோ எல்லாரும் கண்களை மூடுங்க. எல்லாரும் ஆண்டவரை நோக்கி பாருங்க. யார் எங்கேயும் பார்க்காம அப்படி அவருடைய பிரசன்னத்தில் என்னென்ன ஆபத்து இருக்குது தெரியுமா? நம்ம நினச்சிட்ருக்கோம் கண்ணுக்கு தெரிந்த ஆபத்துகள் தான் நமக்கு அப்படின்னு சொல்லி. ஆனால் இன்றைக்கி நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், நம்மளை துதிக்க விடாதபடிக்கு பல ஆபத்துகள் நமக்கு இருக்கிறது. ஜெபிக்க முடியாதபடிக்கு பல ஆபத்துகள் இருக்குது. எல்லோரும் வாயை விரிவாய் தரங்க. ஏசப்பா, இந்த ஆபத்தில் இருந்தெல்லாம் எங்களை பாதுகாத்து கொள்ளுங்க, இந்த ஆபத்திலிருந்தெல்லாம் என்னை பாதுகாத்து கொள்ளுங்க. இந்த துதி ஆராதனையில் ஆபத்துக்கள் எல்லாம் மாறும். ஆண்டவர் பாதுகாப்பை கொடுப்பார். எப்போ தெரியுமா? நீங்கள் உண்மையாக கேட்கும்போது. நீங்கள் உண்மையாக கேட்கும்போது ஆபத்து நேரத்தில் என்னை நோக்கி கூப்பிடு, நான் உனக்கு மறு உத்தரவு கொடுத்து நீ அறியாததும் உனக்கு எட்டாதுமான பெரிய காரியங்களை உனக்கு அறிவிப்பேன். அதனால் என்னென்ன ஆபத்து இருக்குதோ ஒரு நிமிஷம் நல்லா சொல்ல போகிறீங்க. ஆண்டவரே, எங்கள் பணி செய்கிற இடத்துல இந்த ஆபத்து இருக்குது, நாங்கள் படிக்கிற இடத்துல இந்த ஆபத்து இருக்குது, இந்த குடும்பத்தில் ஆண்டவரே பயங்கரமான கடன் பிரச்சனை, பயங்கரமான காரியம், எப்படி நான் மீண்டு வரப்போகிறேனே தெரியல ஆண்டவரே. ஆனால் இந்த மாதத்தில் முதல் நாள் ஆண்டவர் சொல்கிறாரு, நான் நீ அறியாதது உனக்கு எட்டாதமான பெரிய காரியங்களை அறிவிப்பேன். நல்லா கரங்களை தட்டுவோமா? நீ அறியாதது உனக்கு எட்டாதமான பெரிய காரியங்களை அறிவிப்பேன். இன்னைக்கு ஆண்டவரை பார்த்து சொல்ல போறீங்க. எல்லாரும் சொல்லுவோமா? நல்லா உற்சாகமாக மியூசிக்கோடு சேர்ந்து, ஆபத்து நேரம் கூப்பிடும் எனக்கு என்று பதில் உண்டு. நல்லா கரங்களை தட்டுங்க, நல்லா கரங்களை தட்டுங்க. கரங்களை தட்ட தட்ட தேவ பிரசன்னம் உங்க மேலே இறங்கும். அப்படியே நீங்கள் சொல்லுங்க. ஆமென். ஆபத்து நேரம் கூப்பிடும் எனக்கு என்றும் பதிலுண்டு. எல்லாரும் சொல்லுவோம். ஆபத்து நேரம் என்றும் பதிலுண்டு, என்னோடு இருந்து விடுதலை கொடுத்து என்னை உயர்த்துவா. அல்லேலூயா. என்னோடு விடுதலை என்னை உயர்த்துவா. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆனந்தமே, அல்லேலூயா, ஆனந்தமே, அல்லேலூயா. எஸ், ஆனந்தமே, அல்லேலூயா, ஆனந்தமே. துதிப்பேன், துதிப்பேன், துதித்துக் கொண்டே இருப்பேன். சொல்லுங்க எல்லாரும் சத்தமாக. துதிப்பேன், துதித்துக் கொண்டே இருப்பேன். தேவ பிரசன்னத்தில், தேவ அபிஷேகத்தில் துதிப்பேன், துதிப்பேன், துதித்துக் கொண்டே இருப்பேன். வைராக்கியத்தோட துதிப்பேன், துதிப்பேன், துதித்துக் கொண்டே இருப்பேன். துதிப்பேன், 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 துதித்துக் கொண்டே இருப்பேன். துதி வீரராக எல்லாரும் சொல்லுங்க. துதிப்பேன், துதிப்பேன், துதித்துக் கொண்டே இருப்பேன். இரத்த கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன், இனி எதுவும் அணுகாது, எந்த தீங்கும் தீண்டாது. இரத்த கோட்டைக்குள்ளே நுழைந்து விட்டேன், இனி எதுவும் அணுகாது, எந்த தீங்கும் தீண்டா. ரத்த கோட்டைக்குள்ளே சொல்லுங்க. ரத்த கோட்டைக்குள்ளே நுழைந்து விட்டேன், எதுவும் அணுகாது, எந்த தீங்கும் தீண்டாது. நேசரின் ரத்தம், நேசரின் ரத்தம் என் மேலே நெருங்காது. சாத்தா, நேசரின் என் மேலே நெருங்காது.
சொல்லலாம். பாசமா சிலுவை பலியானார், பாவத்தை வென்று விட்டார். இயேசு பாசமாய் பலியானார், பாவத்தை வென்று விட்டார். இயேசு பாசமாய் பலியானார், பிசாசை வென்று விட்டார். இரத்த கோட்டைக்குள்ளே நுழைந்து விட்டார். சொல்லுங்க, எதுவும் அது எந்த தீங்கும் தீண்டார். மலைகள் குன்றுகள் மாறாது உம் கிருபை. மலைகள் குன்றுகள் விலகினாலும் ஆமென். என்னை அநாதி செய்கத்தால் இட்டுக்கொண்டி, அனைத்து செய்து கொண்டியோ. என்னை செய்கத்தால் அல்லேலூயா அனைத்து சேர்த்து கொண்டி. இரத்த கோட்டைக்குள்ளே எல்லாரும் சொல்லுங்க, யாரும் அமைதியாக இருக்க வேண்டாம். இரத்த கோட்டைக்குள்ளே இயேசுவின் ரத்தம் உங்க மேல தெளிக்கப்படுவதா? எல்லாரும் சொல்லுங்க, அது இரத்த கோட்டைக்குள்ளே நுழைந்து விட்டே, எதுவும் அணுகாது என்ற தீங்கும் இன்னும் ஒரே ஒரு தடவை எல்லாரும் சொல்ல போறோம். நேசரின் ரத்தம் எங்கெல்லாம் பலவீனம் இருக்கிறதோ அந்த இடத்துல கரங்களை வைத்து சொல்லுங்க, நேசரின் ரத்தம், நேசரின் ரத்தம் என் மேலே நெருங்காது சாத்தா. இயேசு பாசமாய் சிலுவை பலியானார், பாவத்தை வென்று விட்டார். இயேசு பாசமாய் பலியானார், பாவத்தை வென்று விட்டார். இரத்த கோட்டைக்குள்ளே நுழைந்து விட்டே, எதுவும் அணுகாது எந்த தீங்கும் தீண்டாது. இரத்த கோட்டைக்குள்ள தேவ அபிஷேகம் ஆண்டவரே எல்லாரும் மேல கடந்து வருவதா, தேவ பிரசன்னம் நிரப்புவதா, ஆண்டவரே பலன் கடந்து வருவதாக. இரத்த கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன், எதுவும் அணுகாது எந்த தீண்டும் தீங்கா. அது நல்ல கரங்களை தட்டி எந்த தீங்கும் உங்களை அணுகவே முடியாது, எந்த தீங்கும் உங்களை அணுகவே முடியாது. இந்த மாதத்தில் யாரெல்லாம் உண்மையா நோக்கி பார்க்கிறீங்களோ, நேசரின் ரத்தம் என் மேல, சவுண்டா சொல்லுங்க, நேசரின் ரத்தம், நேசரின் ரத்தம் என் குடும்பத்தின் மேல. எல்லாரும் சொல்லுங்க, நேசரின் ரத்தம் என் குடும்பத்தின் மேல, நேசரின் ரத்தம் எங்க சபையின் மேல. எல்லாரும் சொல்லுங்க, நேசரின் ரத்தம் என் சபையின் மேல. இங்க யாரெல்லாம் ஆண்டவருடைய பிரசன்னத்தில் இருக்கிறீங்களோ, உண்மையா தேவனை நோக்கி பாருங்கள, கண்களை மூடுங்க, எல்லாரும் கண்களை மூடி சிலுவையை நோக்கி பாருங்க. இயேசுவின் ரத்தம் உங்க கண்கள் மேல தெளிக்கப்படுகிறது. யாரெல்லாம் கண் பார்வையில குறைவா இருக்கிறீங்களோ, இன்னைக்கு ஆண்டவர் பலன் கொடுக்கிறார். நல்ல கரங்களை தட்டி கர்த்தருக்கு நன்றி செலுத்துங்க. அடுத்து ஆண்டவர் இதயத்துல, ஆண்டவரே ஹார்ட்டில் ரத்தம் தெளிக்கப்படுவதாக, கால்களில் தெளிக்கப்படுவதாக, சரீரத்தில் தெளிக்கப்படுவதாக. ஆண்டவரே, ரொம்ப நாட்களாக நான் பலவீனமாக இருக்கிறேன் ஆண்டவரே, என்னால் நடக்க முடியலை. இந்த பிப்ரவரி மாதத்தில் முதல் தேதியில் ஆண்டவர் இந்த ஓய்வு நாளில் உங்கள்கிட்ட சொல்கிறாரு, அவரை ஆராதிக்கிற ஜனம் பாக்கியம் உள்ளது, அவரை ஆராதிக்கிற ஜனம் பாக்கியம் உள்ளது. ஆண்டவர் சொல்கிறார், இந்த ஜனத்துக்கு செய்யாமல் நான் வேற யாருக்கு செய்வேன், இந்த ஜனத்துக்கு செய்யாமல் நான் வேற யாருக்கு செய்வேன். அண்ணாலம்மா குழந்தை பாக்கியம் இல்லாதப்ப அழுது ஜெபம் பண்ணாங்க, ஆராதித்து ஜெபம் பண்ணாங்க. அது மாத்திரம் இல்லாமல் பொருத்தனை பண்ணி ஜெபம் பண்ணாங்க, கடைசியாக காத்திருந்து ஜெபம் பண்ணாங்க. இன்னைக்கு ஆண்டவரை பார்த்து சொல்ல போகிறோம், ஆண்டவரே நான் காத்திருக்கிறேன், ரொம்ப நாளாக காத்திருக்கிறேன். நேசரின் ரத்தம் உங்கள் மேலே, நேசரின் ரத்தம் உங்கள் பிள்ளைகள் மேலே. நீங்கள் காத்திருந்த காரியம் நிச்சயமாக இந்த மாதத்தில் நடக்க போகிறபடியினால கரங்களை தட்டி கர்த்தருக்கு நன்றி செலுத்துங்க. நீங்கள் எதுக்கெல்லாம் காத்திருந்தீங்களோ ஆண்டவர் இன்னைக்கு சொல்லுகிறார், நிச்சயமாய் முடிவு உண்டு, உன் நம்பிக்கை வீண் போகாது, உங்கள் கண்ணீரை நான் தொடப்பேன் ஆண்டவர் சொல்கிறார். அதனால் இன்னைக்கு ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க,
நிச்சயமாக நடக்கும், நிச்சயமாக நடக்கும் ஆண்டவரே அப்படின்னு சொல்லி அப்படியே நம்ம ஜெபம் பண்ணி முடிக்கலாமா? நான் சொல்ல ஒரு வார்த்தையை நீங்கள் சொல்ல போகிறீங்க. உம்மையே நம்பி இருக்கிறேன். எல்லாரும் சொல்லுங்கள், உம்மையே நம்பி இருக்கிறேன், உம்மையே துதிப்பேன், உம்மை எனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன். யாரெல்லாம் இன்னைக்கு மனதின் ஆழத்திலேருந்து சொன்னீங்களோ ஆண்டவர் உங்களை உயர்த்துவார். ஆமாம் ஆண்டவரே, நீர் எங்களை உயர்த்துவீராக. இப்போ இயேசு கிறிஸ்துவின் மூலமாக ஜெபிக்கிறோம். ஜீவனுள்ள அன்பே ஆண்டவரே, ஆமென். இந்த மகிமையான நேரத்திற்காக நாங்கள் நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். அப்பா ஆண்டவரே, உம்முடைய ஸ்தாபனத்திலே உம்மை துதித்து உம்முடைய பாதை உம்மை ஆராதிக்க கொடுத்த எல்லா தயவுக்காக நன்றி செலுத்துகிறோம். நீங்கள் அமர்ந்திருந்து நானே தேவன் என்று அறிந்து கொள்ளுங்கள் என்று சொன்னீரப்பா. நாங்கள் உம்முடைய பாதத்தில் அமர்ந்திருந்து எங்களை விட்டு எடுபடாத நல்ல பங்கை நாங்கள் தெரிந்து கொள்ள ஆவியானவர் எங்களுக்கு உதவி செய்யும்படியாய் நாங்கள் செபிக்கிறோம். அடியேனை மறையும், உம்மை வெளிப்படுத்தும். இயேசுவின் நாமத்தில் தாழ்மையோடு கேட்கிறோம், ஜீவனுள்ள பரமபிதாவே, ஆமேன். கிறிஸ்துவுக்குள் அருமையானவர்களே, உங்கள் அனைவரையும் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பெற்ற பரிசுத்த நாமத்தினாலே அன்போடு வாழ்த்துகிறேன். கர்த்தர் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. இந்த நாள் நம்முடைய தியானத்திற்காக தெரிந்து கொள்ளப்பட்ட திருமறை தலைப்பானது ஓய்வு நாள் படைப்பை முழுமைக்கு வழிநடத்துகிறது. ஓய்வு நாள் படைப்பை முழுமைக்கு வழிநடத்துகிறது. கடவுள் எதற்காக இந்த ஓய்வு நாளை நமக்கு கொடுத்திருக்கிறார்? கடவுள் எதற்காக இந்த ஞாயிறு வழிபாட்டை கொடுத்திருக்கிறார் என்று சொன்னால், ஓய்வு நாள் படைக்கப்பட்டவைகளை முழுமைக்கு நேராக, ஒரு எதிர்காலத்திற்கு நேராக நம்மை வழிநடத்தி கொண்டு இருக்கிறது. இன்றைக்கு இந்த தலைப்பின் கீழ் 3 தலைப்புகளை நாம் சிந்திக்க இருக்கிறோம். முதல் தலைப்பு, ஓய்வு நாள் தேவ உறவில் களி கூறும் நாள். எல்லாம் சத்தம் சொல்லுமா? ஓய்வு நாள் தேவ உறவில் களி கூறும் நாள். இரண்டாவது, ஓய்வு நாள் கர்த்தரின் அற்புதங்களை பெற்றுக்கொள்ளும் நாள். ஓய்வு நாள் கர்த்தரின் அற்புதங்களை பெற்றுக்கொள்ளும் நாள். ஓய்வு நாள் வாக்குத்தத்தத்தை உறுதிப்படுத்தும் நாள். ஓய்வு நாள் என்னது? வாக்குத்தத்தத்தை உறுதிப்படுத்தும் நாள். எனவே இந்த 3 தலைப்பையும் நான் வாசிக்கின்ற 3 வேத பாகத்தின் அடிப்படையில் உங்களோடு பகிர்ந்து கொள்ள நான் ஆசைப்படுகிறேன். ஓய்வு நாள், ஆதியாகமம் புஸ்தகத்தில் நாம் வாசிக்கும் பொழுது, கடவுள் 6 நாள் இந்த உலகத்தை படைத்து பின்பு 7ஆம் நாளிலே ஓய்ந்திருந்தார் என்று சொல்லி பார்க்கிறோம். கடவுள் என்ன செஞ்சிருக்கிறாரு? ஓய்ந்து இருந்தார். பல வேளை நம்ம எப்பவும் ஓய்வு எடுப்போம். எப்போ ஓய்வு எடுப்போம்? வேலையெல்லாம் முடிச்சுட்டு ரொம்ப டயர்டாக இருக்குது அப்படின்னா, வேலையெல்லாம் முடிச்சுட்டு நம்ம ஓய்வு எடுக்கிறோம் சொன்னால் என்ன அர்த்தம்? நம்மலாம் ரொம்ப டயர்ட் ஆகிட்டோம், டயர்டானதுனால ஓய்வு எடுக்கிறோம். அப்படின்னா ஆண்டவர் 6 நாள் படித்து 7ஆம் நாளில் ஓய்ந்திருந்தான்னு சொன்னால் ரொம்ப டயர்டாயிட்டாரோ? நம்ம ஓய்ந்திருக்கிறோம்னா டயர்டாகி ஓய்ந்திருக்கிறோம், ஓய்வு எடுக்கிறோம். அப்படின்னா ஆண்டவர் ஓய்ந்திருக்கிறார் அப்படின்னு சொன்னால் ஆண்டவர் ஓய்ந்திருக்கிறாரா? இல்லை. இந்த ஓய்ந்திருக்கிறார், ஓய்வு என்பதற்கு 2 எபிரேய வார்த்தைகள் இருக்குது. ஒன்று ஓய்ந்திருந்தார் என்று சொல்கிறோம் பார்த்தீங்களா, அந்த வார்த்தைக்கு என்ன எபிரேய வார்த்தைனா ஷாவத் என்று சொல்வார். என்னது? ஷாவத். ஒருவேளை நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஷாவத் என்கிற வார்த்தை ஒரு வெர்ப், ஒரு வினைச்சொல். கடவுள் ஓய்ந்திருந்தார் என்கிற செயல்பாட்டை குறிக்கிற சொல். இந்த வெர்புக்கு என்ன அர்த்தம் தெரியுமா? சீஸ், ஸ்டாப், ரெஸ்ட் அப்படின்னு அர்த்தம். என்னது? சீஸ், ஸ்டாப், ரெஸ்ட். அப்படின்னா கடவுள் ஓய்ந்திருந்தார் என்று சொன்னால் எபிரேய வார்த்தையில் ஷாவத் என்கிற வார்த்தை பயன்படுத்துது. சீஸ் அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு தெரியும், வண்டி சீஸ் ஆயிடுச்சு, அதுக்கு மேலே என்ன செய்யாது. நான் இப்போ ரெஸ்ட் எடுத்துக்கிருக்கேன், கொஞ்ச நேரம் ஃப்ரீயாக விடுங்க. என்ன சொல்கிறோம்? நான் ஸ்டாப், நில்லு, அதுக்கப்புறம் போகலாம். அப்படின்னா கடவுள் ஷாவத், ஓய்ந்திருந்து சீஸாகி அமைதியாக அப்படியே இருக்கிறதா இந்த 7ஆம் நாளுடைய சிறப்பு தன்மை.
சரி, சாபத் டே அப்படின்னு சொல்கிறோம் பார்த்தீங்களா? இந்த ஷாவத் என்கிற எபிரேய வார்த்தையிலேருந்து வந்து தான் சாபத் டே. சாபத் டேனா ஓய்வு நாள். ஷாவத் ஓய்வு நாள் என்று சொன்னால் அது என்னன்னா நவுன், த டே ஆஃப் ரெஸ்ட் என்று அர்த்தம். இட்ஸ் நவுன், பெயர் சொல், டே ஆஃப் ரெஸ்ட். அப்படின்னா கடவுள் ஷாவத் ஓய்ந்திருந்தார். என்றைக்கு ஓய்ந்திருந்தார்? த டே ஆஃப் த ரெஸ்ட். த டே ஆஃப் த ரெஸ்ட் எது? 7ஆம் நாளில் ஆண்டவர் ஓய்ந்திருந்தார். அன்பானவர்களே, இன்னைக்கு நீங்களும் நானும் ஓய்ந்திருக்கிற மாதிரி ஆண்டவர் ஓய்ந்திருக்கவில்லை. ஏன்னா ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 40ஆம் அதிகாரம் 28ஆம் வசனத்தை யாராவது எடுத்தவர்கள் சத்தமாய் வாசிக்கலாம். பூமியின் கடையாந்தரங்களை சிருஷ்டித்த கர்த்தராகிய அநாதி தேவன் சோர்ந்து போவதும் இல்லை, இளைப்படைவதும் இல்லை. ஹல்லேலூயா. அப்படின்னா ஆண்டவர் பூமியின் கடையாந்திரங்களா, பூமியும் வானத்தையும் படைத்த தேவன் ஒரு நாளும் உங்களை போல என்ன போல சோர்ந்து போவதும் இல்லையா, இளைப்படைவதில்லையா. அப்புறம் எதுக்கு அவருக்கு ரெஸ்ட்? நம்ம டயர்ட் ஆகிட்டோம், ரெஸ்ட் எடுக்கிறோம். பூமியின் கடையாந்தரங்களை படைத்த ஆண்டவர் அவர் ஓய்ந்து போவதும் இல்லை, அவர் என்னதில்லை, அவர் சோர்ந்து போவதும் இல்லை என்று சொல்லும்போது அவருக்கு ஏன் ஓய்வு அப்படின்னு சொன்னால், ஓய்வுனால ஆண்டவர் ஒரு முக்கியமான காரியத்தை செய்கிறார். என்ன அந்த முக்கியமான காரியம்? யாத்ராகமம் புஸ்தகம் 31ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தை நாம் எடுத்து பார்த்தோம் என்றால், யாத்ராகமம் 31:17. ஏழாம் நாளில் ஆண்டவர் என்ன செஞ்சாரா? ஓய்ந்திருந்து எப்படி இருந்தாரா? சத்தமாக சொல்லுங்க பார்க்கலாம். பூரித்து இருந்தாருன்னு என்ன அர்த்தம்? அப்போனா ஆண்டவர் எதுக்கு ஓய்வு நாளை வச்சிருக்கிறாரு? உங்களை போல என்னை போல ஏசி ஆன் பண்ணி தலையை போட்டு பெட்ஷீட்டை போட்டு பொத்தி படுத்து தூங்கி அடுத்த நாள் நான் காலையில் எந்திரிச்சு வேலை பார்க்க போறேன்னு ஆண்டவர் அப்படி அல்ல. வானத்தையும் பூமியும் சர்வ சிருஷ்டியும் படைத்த ஆண்டவர் ஓய்வு நாளை ஏற்படுத்தி பூரித்திருந்தார், சந்தோஷப்படுகிறார். அப்படின்னா இந்த ஓய்வு நாள் எதை காட்டுகிறது என்றால், தட் இஸ் த லார்ட்ஸ் டே, கடவுளுடைய நாள். கடவுள் தான் படைத்தது எல்லாவற்றையும் பார்த்து ஓய்ந்திருந்தாராம், பூரித்து இருந்தாராம். எதற்காக பூரித்திருந்தார் தெரியுமா? 6 நாளை படைச்சிட்டாரு. ஆதியாகமம் 1ஆம் அதிகாரத்தில் கடைசி 6ஆம் நாளில் ஆணும் பெண்ணுமாக ஆதாமையும் ஏவாளையும் 6ஆம் நாளில் சிருஷ்டித்து 7ஆம் நாளில் ஓய்ந்திருந்தார். அப்படின்னா ஆதாமுக்கு கடவுளுக்கு அது 7ஆம் நாள், ஆதாமுக்கு அது எந்த நாள்? முதலாம் நாள். அப்படின்னா ஆதாம் தூங்கி எந்திரிச்ச உடனே அடுத்த நாள் ஏவாளுக்கு என்ன தெரியுமா? கடவுளுடைய நாள். கடவுள் பூரித்தது போல கடவுளோடு இணைந்து அவர் சிருஷ்டிகளும் பூரிப்படைவதற்காக கொடுக்கப்பட்ட நாள் தான் ஓய்வு நாள். ஹல்லேலூயா. அப்படி என்றால் ஓய்வு நாள் என்று சொன்னால் நம்ம மனசுக்குள்ள வச்சுக்கணும், நம்மளுக்கு ரெஸ்ட் டே அல்ல, இட்ஸ் அ லார்ட், கடவுளுடைய நாள். கடவுள் அதில் பூரித்தது போல நீங்களும் நானும் பூரித்து கர்த்தருக்குள் மகிழ்ந்து களி கூர்ந்து ஆராதிப்பதற்காக ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிற நாள் பரிசுத்த ஓய்வு நாள். ஹல்லேலூயா. அதனால தான் தாவீது சொன்னால், கர்த்தருடைய ஆலயத்துக்கு போவோம் வாருங்கன்னு சொன்னக்கு அப்புறமேல நான் கஷ்டமாக இருந்தேன்னு சொன்னாரா? எப்படி இருந்தேன்னு சொன்னார்? மன மகிழ்ச்சியோடு நான் இருந்தேன். ஆண்டவரே, நான் ஆகாமியோட கூடாரத்தில் வாசமாக இருப்பதில் காத்திலும் கர்த்தருடைய வீட்டின் வாசற்படியில் காத்திருக்கேன். ஏன்? தட் இஸ் அ லார்ட்ஸ் டே, நான் பூரிப்பாக இருக்கிறேன். அருமையானவர்களே, 7ஆம் நாள் ஓய்வு நாள் நமக்கு கற்றுக் கொடுக்க தெரியுமா? இட்ஸ் லாஸ்ட் கடவுளுடைய லார்ட்ஸ் டே. நாம் ஆண்டவரோடு சேர்ந்து மகிழ்வதற்காக கொடுக்கப்பட்ட நாள் தான் என்ன தெரியுமா? ஆண்டவர் நமக்கு கொடுத்துருக்கிற ஓய்வு நாள். அதனால் மனசுக்கு வச்சுக்கோங்க, ஒரு ஓய்வு நாளையும் மிஸ் பண்ணக்கூடாது. ஒரு ஓய்வு நாளையும் மிஸ் பண்ணக்கூடாது. ஆண்டவரோடு நான் இணைந்து தேவனை ஆராதிப்பதற்காக ஆண்டவர் எனக்கு ஓய்வு கொடுத்துருக்கார். கடவுளுக்கு அது 6ஆம் நாள், மனுஷனுக்கு அது முதல் நாள். இப்போ ஓய்வு நாள் முடிச்சக்கப்புறமேல அடுத்தது என்ன ஆரம்பிச்சு தெரியுமா? திருப்பி வாரத்தின் முதலாம் நாள். அப்படின்னா
கடவுள் உங்களுக்கும் எனக்கு என்ன சிஸ்டத்தை வச்சுருக்கா தெரியுமா? கடவுளுக்கு அது 7ஆம் நாள், உங்களுக்கும் எனக்கும் அது முதல் நாள். அன்னைக்கு ஆண்டவருடைய பாதத்தில் உட்காந்து அடுத்த 6 நாட்களை யார் காணணும்? ஆதாமும் ஏவாளும் காண வேண்டும். அப்புறம் ஞாயிற்றுக்கிழமை நம்ம கோயிலுக்கு நம்ம வந்து தேவனுக்குள் களி கூறும்போது அடுத்த 6 நாட்களை ஆண்டவர் நமக்கு ஆசீர்வாதத்தை தருகிற தேவனாக இருக்கிறார். அதனால தான் ஓய்வு நாள் என்பது ரொம்ப முக்கியமான ஒரு நாள். இந்த ஓய்வு நாளில் இன்னொரு சில முக்கியமான காரியங்கள் இருக்குது. இந்த ஓய்வு நாளில் ஆண்டவர் முதல்ல என்ன செய்ய தெரியுமா? அதை ஆசீர்வதிக்கிறார். வாய்த்தன்னு சொல்லுங்க. அப்படின்னா ஓய்வு நாளில் தேவனுடைய சமூகத்தில் நம்ம உட்காந்துருக்கிறோம்னா அது எப்படிப்பட்ட நாளா? ஆசீர்வதிக்கப்பட்ட நாள். ஆசீர்வதிக்கப்பட்ட நாளில் ஆசீர்வதிக்கிறவருடைய சமூகத்துக்கு நான் வருகிறேன். ஆசீர்வதிக்கிறவரோடு சேர்ந்து நான் மகிழ்கிறேன். ஆண்டவர் என்னை நிறைவாய் ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. அப்படி என்றால் ஓய்வு நாளுடைய யுனிக்னஸ், ஆண்டவர் ஆசீர்வதிக்கிற நாள். 6 நாள் படைத்தார், நல்லதுன்னு தான் பார்த்தாரு, ஆனால் எதையுமே ஆசீர்வதிக்கலை. கர்த்தர் 7ஆம் நாளை ஆசீர்வதித்தார். சரி, 7ஆம் நாளுக்கு இருக்கிற இன்னொரு அடுத்த முக்கிய குணம் என்ன? 7ஆம் நாளை பரிசுத்தப்படுத்தினார். என்ன செஞ்சாரா? பரிசுத்தப்படுத்தினார். அப்படின்னா ஆண்டவர் ஒரு மனிதனை ஆசீர்வதிக்க வேண்டும் என்றால் பரிசுத்தப்படுத்த வேண்டும். ஆசீர்வதித்தார், பரிசுத்தப்படுத்தினார். எப்பவுமே நான் பைபிளை சொல்வேன், கீழிருந்து மேலே படிக்கணும், மேலேருந்து கீழே படிக்கணும். ஆசீர்வதித்து பரிசுத்தப்படுத்தினார், பரிசுத்தப்படுத்தி ஆசீர்வதித்தார். அப்படின்னா ஏன் 7ஆம் நாள் ஆண்டவருடைய சமூகத்தில் நம்ம வந்து நிற்கிறோம், ஓய்வு நாள் ஆண்டவருடைய சமூகத்தில் வந்து நிற்கிறோம் என்று சொன்னால், ஆண்டவர் வந்த வண்ணமாய் நாம் திரும்பி செல்வதற்காக அல்ல, கொஞ்சமாவது பரிசுத்தத்தில் நீங்களும் நானும் வளருவதற்காக. கொஞ்சமாவது பரிசுத்தத்தில். அப்புறம் இன்னிலேருந்து மனசுக்குள்ளே வச்சுக்க, இந்த தாட்டை மனசுக்குள்ள வச்சுங்க. ஏன் நான் கோயிலுக்கு வரேன்? ஆண்டவரோடு சேர்ந்து நானும் பூரிப்பதற்காக வருகிறேன். ஆண்டவரோடு சேர்ந்து நான் பூரிக்கும் பொழுது ஆண்டவர் என்னை ஆசீர்வதிக்கிறவராக இருக்கிறார். ஆண்டவர் எப்பொழுது என்னை ஆசீர்வதிக்க முடியும்? நான் பரிசுத்தத்துக்கு நேராக வளரும் பொழுது என் தேவன் என்னை ஆசீர்வதிக்கிறவராக இருக்கிறார். அதுதான் ஓய்வு நாளுடைய சிறப்புத்தன்மை. இன்னொரு ஓய்வு நாளுக்கு இருக்கிற ஒரு பெரிய முக்கியமான தன்மை என்ன தெரியுமா? 6 நாளுக்கு இல்லாத ஒரு முக்கியமான ஒரு காரியம் இருக்குது தெரியுமா? என்ன தெரியுமா? கர்த்தர் ஒவ்வொரு நாளும் படைக்கும்போது இரவு முடிந்து பகல் உண்டாயிற்று அப்படின்னு வரும். ஒவ்வொரு நாளைக்கும் ஒரு நைட்டு வரும், ஒரு டே வரும். ஆனால் 7ஆம் நாளுக்கு சொல்லும்போது பார்த்தீங்கன்னா, 7ஆம் நாளில் ஓய்ந்திருந்தார், இரவும் பகலும் உண்டாயிற்றுன்னு சொல்லியிருக்குதா? ஆனால் இரவு பகல் உண்டாச்சு, ஆனால் ஆண்டவர் அதை ரெக்கார்ட் பண்ணல. ஏன் தெரியுமா? அந்த 7ஆம் நாளில் இரவு பகலுக்கான பிரிவுக்கு வார்த்தை இல்லை. 7ஆம் நாள் என்று சொல்வது முழுமையாக தேவனோடு உறவு கொண்டு தேவன் நமக்கு கொடுத்திருக்கிற முழுமைக்கு நேராக நம்மை வழிநடத்துகிற ஒரு நாள் என்பதை குறிப்பதற்காகத்தான் 7ஆம் நாளுக்கு இரவும் பகல் வந்ததுன்னு சொல்லி பைபிளில் சொல்லவே இல்லை. ஹல்லேலூயா. அப்போனா 7ஆம் நாளுடைய முக்கியமான 3 தன்மைகள் என்ன? 1, அது ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு நாள். 2, என்னை பரிசுத்தமாக்குகிற ஒரு நாள். அதுக்கு இரவும் இல்லை பகலும் இல்லை. கடைசியில் ஆண்டவருடைய சமூகத்தில் எப்பொழுதுமே வெளிச்சமாய் பரலோகத்தில் உட்காந்து ஆண்டவரை ஆராதிக்கிறோம் பார்த்தீங்களா? அதே போல் ஆராதிப்பதற்காகத்தான் இரவும் பகலும் அங்கே மென்ஷன் பண்ணவில்லை. அப்படின்றால் ஓய்வு நாள் என்று சொல்லும்போது ஒரு சாதாரண தேவனை ஆராதிப்பதற்காக அல்ல, உங்களையும் சர்வ சிருஷ்டியும் படைத்த ஆண்டவரை ஆராதிக்க ஒரு நாள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்போனா நீங்கள் மனசில் வச்சுக்கோங்க, இனிமேல் எந்த சூழ்நிலையிலும் நான் ஓய்வு நாளுக்கு ஆலயத்திற்கு வருவதற்கு நான் ரெஸ்ட் போடுவேன்னு சொல்லவே கூடாது. என்ன உடம்புக்கு முடியலனாலும் சரி, ஆண்டவருடைய சமூகத்தில் வந்து உட்காந்து பாருங்கள். தேவனோடு பூரிப்பீர்கள், தேவன் உங்களை ஆசீர்வதிப்பார், தேவன் நம்மை பரிசுத்தப்படுத்துகிறவர் தேவனாக இருக்கிறார். எனவே ஓய்வு நாள் என்று சொல்லும்போது அது கர்த்தரோடு உறவு கொள்ளுகிற நாள், தேவன் நமக்கு கொடுத்திருக்கிற உன்னதமான ஒரு நாள். இரண்டாவதாக ஓய்வு நாள் என்று சொல்லும்போது கர்த்தருடைய கரத்திலிருந்து அற்புதங்களை பெற்றுக்கொள்கிற நாள். என்னது? அற்புதங்களை பெற்றுக்கொள்கிற நாள். அருமையானவர்களே, இந்த ஓய்வு நாள்ங்கிற ரொம்ப பெரிய சப்ஜெக்ட். இந்த ஓய்வு நாளை குறித்து நீங்கள் பார்த்தீங்கன்னா, கடவுள் ஓய்ந்திருந்தார் அப்படி தான் ஆதியாகமத்தில் சொல்லுது. ஆனால் ஓய்வு நாளை குறித்ததான பிரமாணம் எப்போ தெரியுமா வருது? இஸ்ரவேல் ஜனங்கள் அடிமைத்தனத்திலிருந்து கானான் தேசத்திற்கு பிரயாணமாய் போடும்போது சீனாய் மலையிலேருந்து ஆண்டவர் சொல்கிறாரு, ஓய்வு நாள் என்ன சொல்கிறாரா? பரிசுத்தமாய் ஆசரிக்க நினைப்பாயாக. ஓய்வு நாள் அது பரிசுத்தமான ஒரு நாள், அது கடவுளுக்குரிய நாள், கடவுளோடு இணைந்து செயல்பட வேண்டிய நாள் என்று சொல்லி ஓய்வு நாளில் ஒரு வேலையும் செய்யக்கூடாது. ஓய்வு நாள் என்ன செய்யக்கூடாது? ஒரு வேலையும் செய்ய. அப்புறம் அந்த நாள் எதற்காக?
கடவுளுக்காக. ஆனால் நம்ம தான் என்ன செய்கிறோம்? ஓய்வு நாளில் எல்லா வேலையும் இழுத்து போட்டு செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம். மனசுக்குள்ள வச்சுக்கோங்க, ஓய்வு நாள் அது கடவுளுக்குரிய நாள். எவ்வளோ நேரம் கடவுளோடு செலவு பண்ணுறீங்களோ அவ்வளோ ஆசீர்வாதம். இன்னொரு பிரமாணம் சொன்னார். என்ன பிரமாணம் தெரியுமா? வேதத்தில் நான் பார்த்தோம் என்றால் அங்கே சொல்லப்பட்டிருக்குது. யாத்ராகமம் புஸ்தகம் 35ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை பார்த்தீங்கன்னா, யாத்ராகமம் 35:3 வாசிக்கலாம். ஓய்வு நாளில் உங்கள் வாசஸ்தலங்களில் எங்கும் நெருப்பு மூட்டாதிருப்பார். என்ன அர்த்தம் தெரியுமா? அப்போ என்னைக்கூடாது. ஆனால் நம்ம இன்னைக்கு என்ன செஞ்சிட்டோம்? இன்னைக்கு ஒரு நாள் தான் ஸ்பெஷல் டே, மட்டன் எடுத்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்கோம். ரைட், அது நம்முடைய காரியங்கள். அப்படின்னா ஆண்டவர் என்னத்தை கற்றுக் கொடுக்குறாரு? ஓய்வு நாளில் நெருப்பு கூட மூட்டக்கூடாதுன்னா என்ன தெரியுமா? நம்ம இன்னைக்கு எல்லாத்தையுமே மாற்றிக்கிட்டே இருக்கோம் நம்முடைய சமூகத்துக்கு ஏற்ற மாதிரி. ஆனால் கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன், ஒரு 2 தலைமுறைக்கு முன்னால் நெருப்பே மூட்ட மாட்டாங்க. சனிக்கிழமை சமைச்சு வைக்கிற சாப்பாடு தான் ஞாயிற்றுக்கிழமை மத்தியானம் 1 மணி ஆராதனை முடிஞ்சக்கப்புறம் சமைப்பாங்க. திருநெல்வேலி பகுதியில் பார்த்தீங்கன்னா ஞாயிற்றுக்கிழமை 5 மணிக்கு ஒரு ஆராதனை அதிகாலையில் இருக்கும், 9 மணிக்கு ஒரு ஆராதனை இருக்கும், 11:30 மணிக்கு ஒரு ஆராதனை இருக்கும். 1 மணிக்கு அந்த ஆராதனை முடிஞ்சக்கப்புறம் தான் வீட்டுக்கு வந்து என்ன செய்வாங்க தெரியுமா? சமைச்சிட்டு சாப்பிட்டுட்டு கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு சாயங்காலம் 6 மணி ஆராதனைக்கு போயிடுவாங்க. சர்ச் ஃபுல்லாக இருக்கும் ஒரு காலம். எத்தனை 3 தலைமுறைக்கு முன்னால். ஆனால் இன்னைக்கு எல்லாமே மாறிப்போச்சு. சரி, இப்படி ஆண்டவர் ஓய்வு நாளை பற்றி நிறைய காரியம் செஞ்சார். நெருப்பு மூட்டாதப்பா, ஓய்வு நாளில் முழுசுமா நீ ஓய்ந்திருக்கணும். இன்னும் நெகேமியா காலத்தில் பார்த்தீங்கன்னா விற்கவும் கூடாது, வாங்கவும் கூடாது, அலங்கத்தை பூட்டிட்டேன்னு சொல்கிறார் நெகேமியா. இப்படி ஓய்வு நாளை அனுசரிக்கும் பொழுது இயேசு வாழ்ந்த காலத்தில் பரிசேயர்கள் என்ன செஞ்சிட்டாங்கன்னா நிறைய சுமையை கொண்டு போய் அதில் வச்சுட்டாங்களாம். ஓய்வு நாளில் 43 வகையான காரியங்களை செய்யக்கூடாது. அதிலும் குறிப்பாக பக்கத்தில் இருக்கிற ஒரு மனுஷனுக்கு ஏதாவது ஒரு காரியம்னா அவனுக்கு எதையுமே செய்யக்கூடாது. நல்லா கவனிச்சுக்கோங்க. ஓய்வு நாள் எதற்காக ஆண்டவர் கொடுத்தார்? கடவுளோடு இடைப்படுவதற்காக மாத்திரமல்ல, ஆண்டவர்கிட்ட எவ்வளோ அன்பு கூறுகிறேன் அதே அளவுக்கு நம்ம என்ன செய்யணும்? மனுஷனிடத்திலும் அன்பு கூற வேண்டும். ஆனால் வாழ்க்கையில் இயேசு வாழ்ந்த காலத்தில் மற்ற மனிதர்களுக்கு ஓய்வு நாளில் உதவி செய்ய மாட்டாங்க. அதனால தான் ஏசாமி என்ன செஞ்சால் தெரியுமா? அடிக்கடி என்ன செய்வாராம்? அவர் வாழ்ந்த 3 ஆண்டு காலத்தில் ஓய்வு நாளில் ஜபாலயத்துக்கு வந்து அங்கே யார் யாரெல்லாம் தேவையோடு இருக்கிறாங்கன்னா அவங்கள எளிமினிக்க சொல்லுவாராம். ஒரு கூனியை எளிமினிக்க செய்தார், ஒரு நீர்க்கோவை வியாதியை உள்ளவனை எளிமினிக்க செய்தார், சூமின கை உடையவனை எளிமினிக்க வச்சு என்ன செய்வார் தெரியுமா? ஓய்வு நாளில் இவனை சுகப்படுத்துவது நியாயமா நியாயம் இல்லையா? எல்லாரும் வாயை மூடி உட்காந்துருப்பாங்க. நியாயம்னு சொன்னால் பக்கத்தில் இருக்கிற பரிசேயரை பார்த்துருவான். நியாயம் இல்லைன்னு சொன்னால் ஆண்டவர் கோபப்படுறாரு, எனக்குனப்பா வாயை மூடிட்டு உட்காந்துருப்போன்னு உட்காந்துருப்பாங்க. ஆண்டவர் என்ன செய்ய தெரியுமா? ஓய்வு நாளில் ஒவ்வொரு மனிதனையும் சுகமாக்கினார். ஆனால் ஓய்வு நாளில் ஆண்டவர் கற்றுக் கொடுக்க 2வது அருமையான காரியம் தெரியுமா? ஓய்வு நாள் என்று சொல்லும்போது ஆண்டவரிடத்திலிருந்து ஆசீர்வாதத்தையும் நன்மையும் பெற்றுக்கொள்ள தேவன் நியமித்திருக்கிற நாள். அவங்க நினைச்சாங்க ஓய்வு நாளில் எந்த ஆசீர்வாதமும் கிடைக்காது, ஆண்டவர்கிட்ட மட்டும்தான் ஜபாலயத்துக்கு வரணும். ஆனால் ஆண்டவர் கற்றுக் கொடுத்தாரு, ஓய்வு நாளில் ஜபாலயத்துக்கு வரியா? உன்னை நான் விடுதலையோடு நான் அனுப்புகிறேன், உன்னை சுகப்படுத்தி அனுப்புகிறேன், உன்னை ஆசீர்வத்தை அனுப்புகிறேன். 18 வருஷம் கூனியா நீ இருக்கலாம், 12 வருஷங்கள் நீ பாடுபட்டிருக்கலாம், பிறப்பிலிருந்தே நீர்க்கோவை வியாதியாக இருக்கலாம், சூமன கையாக இருக்கலாம். ஆனால் அத்தனை பேரும் என்ன செஞ்சா தெரியுமா? அவ்வளோ பலவீனத்தின் மத்தியிலும் கோயிலுக்கு வர்றதுக்கு ஒரு நாளும் தடைப்படவில்லை. ஓய்வு நாளில் அவங்க வந்து தேவனுடைய சமூகத்தில் ஆராய்த்தாங்க. கூன் போட்டுட்டே ஆராதித்தா, சூம்பன கையோடு ஆராய்த்தா, நீர்க்கோவை வியாதியோடு கூட ஆராதித்தார்கள். ஒரு நாள் வந்தது, கர்த்தர் அவர்களை சுகமாக்கினார். அப்படின்னா இது என்ன அர்த்தம் தெரியுமா? இன்னைக்கு ஆண்டவருடைய சமூகத்தை வந்து ஜெபிச்சுக்கிட்டே இருக்கே. இன்னைக்கு அம்மா சாட்சி சொன்னாங்க, 1 வருஷம் ஜெபம் பண்ணேன். எத்தனை வருஷம்? 1 வருஷம் ஜெபம் பண்ணேன். ஆனால் 1 வருஷம் கேட்காத காரியம் ஏற்ற காலத்தில் கேட்கப்பட்டது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இதுதான் சாட்சி. அப்படின்னா ஓய்வு நாளுக்கு எதற்காக நாம் வருகிறோம்? ஆண்டவருடைய சமூகத்தில் நாம் கண்ணீர் விட்டுக்கிட்டே இருக்கிறோமே நினைக்கலாம். the day will come. ஆண்டவர் சொல்ற, உன் நம்பிக்கை வீண் போகாதப்பா. ஓய்வு நாள் லார்ட்ஸ் டே. கடவுள் ஓய்ந்து படுத்து கொண்டு இருக்கும்போது நம்ம பாடுற பாட்டு, நம்ம ஆராதனையை கேட்ட படுத்துக்கிட்டு இருக்கிறார்ல, ஆண்டவர் ஓய்வு நாளுக்கு ஆண்டவராய் இருக்கிறார். ஓய்வு நாளுக்கு எப்படி இருக்கிறாரா? ஆண்டவராய் இருக்கிறார்.
அப்படின்றால் ஓய்வு நாள் நமக்கு கற்றுக் கொடுக்கிற ரெண்டாவது அனுபவம், ஓய்வு நாள் என்பது தேவனுடைய கரத்திலிருந்து நன்மையானவைகளை பெற்றுக்கொள்ள குறிக்கப்பட்ட ஒரு நாள். மூன்றாவதாக ஓய்வு நாள் எதற்காக? அது வாக்கு தத்தத்தின் நாள். அது என்ன நாள்? வாக்கு தத்தத்தின் நாள். ஆதியாகமம் புத்தகத்தில் ஆண்டவர் 7ஆம் நாளில் ஓய்ந்திருந்தார் என்பதை பவுல் அப்போஸ்தலன் எப்படி கொண்டு போறார் தெரியுமா? ஒரு பெரிய வாக்கு தத்தத்தோடு அதை கனெக்ட் பண்ணி அவர் பேசுகிறார் பாருங்க. எபிரேயருக்கு எழுதப்பட்ட நிருபம் 4ஆம் அதிகாரத்தை நீங்கள் எல்லாம் எடுத்து வச்சுக்கோங்களேன். எபிரேயருக்கு எழுதப்பட்ட நிருபம் 4ஆம் அதிகாரத்தில் எடுத்து வச்சுக்கோங்க. முதல் வசனத்தை வாசிக்கலாம். ஆனபடியினாலே அவருடைய இளைப்பாறுதல் சொன்னால் ஓய்வில் பிரவேசிப்பதற்கு ஏதுவான வாக்குத்தத்தம் நமக்கு உண்டாயிருக்க, உங்களில் ஒருவனும் அதை அடையாதபடிக்கு பின்வாங்கி போனவனாய் காணப்படாதபடிக்கு பயந்திருக்க கடவோம். அப்படின்னா ஓய்வு நாள் ஆண்டவரை ஆராதிக்கிற நாள் மாத்திரமல்ல, ஓய்வு நாள் ஆண்டவரிடத்திலிருந்து நன்மையை பெற்றுக்கொள்கிற நாள் மாத்திரமல்ல, ஓய்வு நாள் என்ன தெரியுமா? ஒரு ஹிடன் வாக்குத்தத்தம், எ ப்ராமிஸ், ஒரு சீக்ரெட். என்ன தெரியுமா? கடவுள் ஒரு ஓய்வு நாளை வைத்திருக்கிறார், த இட்டர்னல் ஓய்வு நாள். அதனால தான் ஓய்வு நாளுக்கு பகலும் இல்லை இரவும் இல்லை, நித்தியமான பரிசுத்தமான ஓய்வு நாள். தேவன் இந்த வாக்கு தத்தத்தை வைத்திருப்பதனாலே நம்ம என்ன செய்யக்கூடாதுன்னா, ஒருவனும் பின்வாங்கி போகாதவனா இருக்காதபடிக்கு பயந்திருக்க கடவும். அப்படின்னா ஓய்வு நாளுக்கு நம்ம சர்ச்சுக்கு நம்ம வரோச்சோன்னா மூணாவது காரியம் தெரியுமா? இன்னைக்கு இந்த சர்ச்சில் 3 மணி நேரம் நீங்கள் ஆராதிக்கலாம், 2.5 மணி நேரம் ஆராதிக்கலாம். ஒரு நாள் உண்டு இரவு பகலாய் தேவனை ஆராதிப்பதற்கு. ஹல்லேலூயா. இங்கேயே 2.5 மணி நேரம் நம்ம ஒழுங்காக சரியாக ஆராதிக்கலன்னு வச்சுக்கோங்களேன், பரலோகத்தில் ஆராதிக்க முடியுமா? பயந்திருக்க கடவும். அதனால தான் சொல்கிற சர்ச்சுக்குள்ளே வந்து செல்ஃபோனை நோண்டக்கூடாதுங்கிறது, சர்ச்சுக்குள்ளே வந்துட்டு இங்கிட்ட அங்கிட்டு பேசக்கூடாதுங்கிறது. இங்கே நம்ம சரியாக இல்லைன்னு சொன்னால் பரலோகத்துக்கு போக முடியாது. அப்படின்னா சாபத் டே எதற்காக, ஓய்வு நாள் எதற்காக கொடுக்கப்பட்டு தெரியுமா? ஏதோ தேவனுடைய ஆராதிப்பதற்கு ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வதில்லை. இன்னைக்கு ஓய்வு நாளில் பங்கேற்பது போல ஒரு நித்தியமான ஓய்வு நாள் எனக்காக வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டிருக்குது. அந்த முழுமைக்கு நேராக நான் பயணம் செய்து கொண்டிருக்கிறேன். லக்கை அடையும் ஆண்டு. என்ன அந்த லக்கு? ஆண்டவரோடு நானும் ஓய்ந்திருக்க வேண்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எதற்கு நம்ம சர்ச்சுக்கு வரோம்? ஆண்டவரை ஆராதிக்க, ஆண்டவரத்திலிருந்து நன்மையை பெற்றுக்கொள்ள. இங்கு நான் ஆராதிப்பது போல எனக்காக ஆண்டவர் வைத்திருக்கிற பரலோகத்தில் தேவனை ஆராதிப்பதற்காக நாம் அழைக்கப்பட்டிருக்கோம். எனவே நாம் பயந்திருக்க கடவும். மனசுக்குள்ளே வச்சுக்கோங்க, டோன்ட் டிஸ்டர்ப் அதர்ஸ். கோயிலுக்கு வந்து அடுத்தவங்களுக்கு இடைஞ்சல நடக்கவே நடக்காதீங்க. ஏன்னா உங்களுக்கு பயம் இல்லைன்னு சொன்னால் வேதம் தெளிவாய் சொல்லுகிறது, பரலோக ராஜ்யத்துக்குள்ள நம்ம நுழையவே முடியாது. பி கேர்ஃபுல். நம்ம கோயிலுக்கு வாரோம் சொன்னால் பயந்து இருக்க வேண்டும். அதனால தான் தாவீது சொல்ல, தேவனுடைய ஆலயத்துக்கு போகும்போது உன் நடையை சத்தமாக சொல்லுங்க பார்க்கலாம், காத்துக்கொள்ளணும். நடையை நாம் காத்துக்கொள்ள வேண்டும். ஏனென்றால் ஓய்வு நாள் எதற்காக கொடுக்கப்பட்டிருக்குது? வரப்போகிற வாக்குத்தத்தத்தை நான் சுதந்திரித்து ருசி பார்க்கிற ஒரு நாளாக இருக்குது. பயந்திருக்க கடவும். நம்ம சொல்கிறோம் ஆண்டவருடைய சமூகத்தில், ஆண்டவரே இந்த ஓய்வு நாள் இன்னைக்கு நான் இங்கே ஆலயத்துக்கு வரேன் சாமி, நான் பரலோகத்துக்கு வரணும், அதுதான் என் வாஞ்சை, அதுதான் என் லக்கு, அதுதான் என்னுடைய ஆவல் என்று சொல்ல வேண்டும். இன்னொரு பாருங்கள், அந்த ஓய்வு நாளை குறித்து ஆண்டவர் என்ன சொல்ல பாருங்களா? 4ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தை வாசிக்கலாமே. 11ஆம் வசனம். ஆகையால் பாருங்க, ஒருவனும் கீழ்ப்படியாமலே விழுந்து போகாதபடிக்கு நாம் இந்த இளைப்பாறுதல் பிரவேசிக்க ஜாக்கிரதையாக இருப்போம். தயவுசெய்து வீட்டுக்கு போய் எபிரேயர் 4ஆம் அதிகாரத்தை நீங்கள் கொஞ்சம் வாசிச்சு பாருங்கள். நான் சொல்லிக் கொடுக்குறதோட வாசிச்சு பாருங்க. இஸ்ரவேல் மக்கள் என்ன நினைச்சாங்க தெரியுமா? எகிப்திலிருந்து விடுதலையாகி கானானுக்குள்ளே போயிட்டா அது இளைப்பாறுதல் நினைச்சிட்டாங்க, தேவனுக்கு கொடுக்குற பெரிய இளைப்பாறுதல் நினைச்சிட்டாங்க. ஆனால் என்ன தெரியுமா? ஆனால் யாரெல்லாம் எகிப்திலிருந்து புறப்பட்டு போனாலும் கீழ்ப்படியாமையினால ஒரு ஆள் கூட எங்கே செயல் தெரியுமால? கானானுக்குள்ள எகிப்திலிருந்து புறப்பட்டாங்க, யாருமே போகலை, யோசுவாவை தவிர. மற்றவங்க எல்லாருமே வனாந்திரத்தில் விழுந்துட்டாங்க. கீழ்ப்படியாமையினாலே வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட கானானுக்குள் செல்லவில்லை. எனவே பயந்துருங்கள் சொல்கிறவங்க என்ன சொல்ல தெரியுமா? அவிசுவாசமாக நீ கேட்காதப்பா,
ரொம்ப லேசாக எடுத்துக்கிடாதப்பா, கீழ்ப்படியாமல் போயிடாதப்பா. நீ ஜாக்கிரதையாயிரு, ரொம்ப ஜாக்கிரதையாயிரு. ஓய்வு நாள் ஆராதிக்கல ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். மகிமையான ஒரு நாள், தேவனோடு கூட சஞ்சரிக்கிற ஒரு நாள். ஆண்டவர் சொல்றாரு, அப்பா விழுந்து போகாதபடிக்கு நீ ஜாக்கிரதையாயிரு. ஏன்னா உங்களுக்கு எனக்கு என்ன நியமிக்கப்பட்டிருக்கு தெரியுமா? எதற்காக நீங்களும் நானும் கிறிஸ்தவனாக இருக்கும் தெரியுமா? இந்த ஆசீர்வாதத்தை, உலகத்திற்குரிய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வதற்கு இல்லையா, மகிமையின் ஆசீர்வாதம். 10ஆம் வசனத்தை வாசிங்க. ஏனெனில் அவருடைய இளைப்பாறுதலில் பிரவேசித்தவன் தேவன் தம்முடைய கிரிகளை முடித்து ஓய்ந்தது போல தானும் தன் கிரிகளை முடித்து. அப்படின்னா எதுக்கு நம்ம ஓய்வு நாளுக்கு ஆலயத்துக்கு வரோம்? எதுக்காக ஓய்வு நாளுக்கு ஆலயத்துக்கு வரோம்? சத்தமாக சொல்லுங்க பார்க்கலாம். ஒரு நாள் ஓய்ந்திருக்க போகிறோம். அவர் எப்படி எல்லா வேலையும் முடிச்சு ஓய்ந்து பூரித்திருந்தாரோ, பரலோகத்தில் நாம் பூரித்து இருப்பதற்காக ஓய்வு நாளை ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிறார். எவ்வளோ அழகான ஒரு வார்த்தை பார்த்தீங்களா? ஆனால் இன்னிலேருந்து மனசுக்குள்ள வச்சுக்கோங்க, இந்த சண்டே சர்வீஸ்க்கு வரதை ரொம்ப லேசாக எடுத்துக்கிடாதீங்க. இன்னும் இந்த வாரம் வரலன்னா அடுத்த வாரம் போய்க்கலாம். கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். லேட்டாக பல வாரம் லேட்டாக பல வாரம் ஏன் நம்ம வாரம்? என்னைக்கா சினிமா தேட்டருக்கு லேட்டாக போயிருக்கிறோமா? இல்லை ட்ரெயினுக்கு லேட்டாக போயிருக்கிறோமா? ஃப்ளைட்டில் ஏறுறவங்க 3 மணி நேரத்துக்கு முன்னால் ஃப்ளைட்டில் போய் உட்காந்துருக்கோம்ல, நடக்க முடியலன்னா கூட போய் உட்காந்துருக்கிறோம்ல. ஓய்வுனால ஜாக்கிரதையாக கைக்கொள், ஓய்வுனால பயத்தோட கைக்கொள். ஏன்னா திருஷ்டாந்தமாய் கொடுத்திருக்கிறார். கடவுள் ஓய்ந்திருந்தது போல நீங்களும் நானும் ஓய்வை முடித்து அவரோடு இளைப்பாறுவதற்காக தேவன் ஓய்வு நாளை கொடுத்திருக்கிறார். இன்னைக்கு இந்த ஆண்டவருக்கு நம்ம கற்றுக் கொடுக்குற பெரிய காரியம் தான். ஓய்வு நாளை பரிசுத்தமாய் ஆசரிக்க நினைப்பாயாக. இன்னிலிருந்து மனசுக்குள்ள வச்சுக்கோங்க. கோயிலுக்கு வரும்போது நம்ம ட்ரெஸ்ஸில் இருந்து எல்லாமே பெர்ஃபெக்டாக இருக்கணும். டோன்ட் பி ஹிண்ட்ரன்ஸ் டு அதர்ஸ். லேட்டாக வந்து தள்ளி உட்காந்துருக்கோன்னு சொல்லாதீங்க. செல்ஃபோனை நோண்டாதீங்க. பயந்திருக்க கடவும், ஜாக்கிரதையாக இருக்க கடவும். ஏனென்றால் ஆண்டவரோடு ஓய்ந்திருப்பதற்காக நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். விழுந்து போகக்கூடாது. அவிசுவாசமாக கேட்டார்கள், விசுவாசிக்கவில்லை. அந்த பிரேதங்கள் எல்லாம் வனாந்தரத்தில் விழுந்தது. இந்த பூமியில அடக்கம் பண்ணப்பட்டு நரகத்துக்கு அல்ல, பூமியில அடக்கம் பண்ணிட்டு பரலோகத்துக்கு செல்வதற்காக ஆண்டவர் நமக்கு கிருபையை கொடுத்திருக்கிறார். அப்படின்னா எதற்காக நம்ம சர்ச்சுக்கு நாம வரோம்? ஆண்டவரே, பரலோகத்தை நான் ருசி பார்ப்பதற்காக உம்முடைய ஆலயத்திற்கு நான் வருகிறேன். ஆண்டவர்கிட்ட கேட்போமா? 3 காரியங்கள். 1, ஓய்வு நாள் என்று சொல்லும்போது தேவனோடு உறவு கொள்கிற நாள். 2, ஓய்வு நாள் என்பது தேவனுடைய சமூகத்திலிருந்து பரிசுத்தத்தையும் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்கிற நாள். 3ஆவதாக ஓய்வு நாள் என்பது எதிர்காலத்தில் ஆண்டவரோடு ஓய்ந்திருக்கிற அனுபவத்தை பெற்றுக்கொள்கிற நாள் என்பதை நாம் மனதில் வைத்து பயத்தோடும், அடுத்த வார்த்தை என்னது? சத்தமாக சொல்லுங்க. பயத்தோடும் வாங்க. கோயிலுக்குள்ள வந்து உட்காந்து பேசாதீங்க. கோயிலுக்குள்ள வந்து பெஞ்சு மேலே காலை தூக்கி உட்காராதீங்க. கோயிலுக்குள்ள வந்து அடுத்தவங்களுக்கு டிஸ்டர்பன்ஸாக இருக்காதீங்க. கோயிலுக்கு வந்தால் பயத்தோடும் ஜாக்கிரதையோடும் இருங்க. வாய்க்கு வந்த வார்த்தையை பேசி கலகத்தை உண்டு பண்ணி, குழப்பத்தை உண்டு பண்ணி, கூச்சலை உண்டு பண்ணுற இடம் திருச்சபை அல்ல. பரலோகத்தில் போய் இப்படி செய்ய முடியுமா? பரலோகத்தில் போய் கோல் மூட்ட முடியுமா? பரலோகத்தில் போய் புரணி பேச முடியுமா? அங்கே பேச முடியாததை இங்கே பேசக்கூடாது. ஜாக்கிரதையாயும் பயத்தோடும் இருப்போம். கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை நிறைவாய் பெற்றுக்கொள்வோம். ஆமேன். ஆண்டுடைய கிருபையினாலே 2026ஆம் ஆண்டிலே 2ஆம் மாதத்திலே காலெடுத்து வைக்க ஆண்டவர் நமக்கு கிருபை பாராட்டியிருக்கிறார். ஆண்டவருடைய வர்ஷிப் நாளிலே, ஆண்டவரே உம்முடைய இரத்தம் என் மேலும் என் குடும்பத்தின் மேலும் என் திருச்சபையின் மேலும் இரும் என்று சொன்னது போல, ஆண்டவரே உம்முடைய பிரசன்னத்தால் எங்களை பாதுகாரும், எங்கள் குடும்பத்தை பாதுகாரும், எங்கள் திருச்சபையை ஆசீர்வதியும் என சொல்லி நாம் கேட்போம். இந்த புதிய மாதம் நாம் தபசு காலத்திற்குள் கடந்து செல்லுகிற ஒரு காலம். மீண்டுமாய் கர்த்தர் நமக்கு ஒரு நல்ல ஒரு வாய்ப்பை கொடுத்து
கர்த்தருக்கென்று மிகுந்த கனிகளை நாம் கொடுப்பதற்கு, நம்மை சுத்திகரிப்பதற்கு விட்டு கொடுக்கும் காலம். ஆண்டவரே, இந்த தபசு காலம் எனக்கும் எங்கள் குடும்பத்திற்கும் எங்கள் திருச்சபைக்கும் அதை ஆசீர்வதித்து தாருமென சொல்லி ஆண்டவரிடத்தில் கேட்போம். ஓய்வு நாள் என்று சொல்லும் பொழுது அது தேவனோடு உறவு கொள்ளுகிற நாள். ஓய்வு நாள் என்று சொல்லும் பொழுது தேவனுடைய கரத்திலிருந்து நன்மைகளையும் அற்புதங்களையும் பெற்றுக்கொள்ளுகிற நாள். ஓய்வு நாள் என்று சொல்லும்போது தேவன் நமக்காக ஆயத்த பண்ணி வைத்திருக்கிற நித்தியமான ஓய்வுக்கு ஒரு முன்ருசியின் நாள் இந்த நாள். எனவே ஆண்டவரே, உம்மோடு உறவு கொள்ள எனக்கு கொடுத்த இந்த நல்ல ஆராதனைக்காக, இந்த திருச்சபைக்காக உமக்கு நன்றி அப்பா என்று சொல்லி நன்றி செலுத்துவோம். ஆண்டவரே, பல ஆண்டுகளாக நான் உம்முடைய சமூகத்தை வேண்டிக் கொண்டே இருந்திருக்கலாம். ஆனால் இன்றைக்கு எனக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறீர். ஒரு நாள் தேவனுடைய ஆலயத்திலே ஆண்டவர் நம்மை சந்தித்து நம்மை ஆசீர்வதிக்கிறவனாய் இருக்கிறார் என்று சொல்லி என்னை சமாதானப்படுத்தியிருக்கிறீரப்பா. அந்த நாளுக்காக நான் காத்திருக்கிறேன்னு சொல்லுவோம். எல்லாவற்றுக்கும் மேலாக அந்த நித்திய பரம ஓய்வு நாளிலே ஆண்டவரோடு சேர்ந்து நாமும் ஓய்ந்திருந்து பூரிப்பாய் இருப்பதற்கு ஜாக்கிரதையாய் பயத்தோடு இருக்க வேண்டும் என்று சொல்லி கற்றுக் கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆண்டவரே, வழியிலே நான் விழுந்து போகாதபடிக்கு பயத்தோடும் பக்தியோடும் ஜாக்கிரதையோடும் தேவன் எங்களுக்கு நியமித்திருக்க மகிமையான ஓய்வு நாள் என்கிற லக்கை நோக்கி நான் தொடர்ந்து ஓட ஆவியானவரே என்னை பலப்படுத்தும் அப்பா, எனக்கு உதவி செய்யுங்க சாமின்னு சொல்லி கேட்போம். நாம் நினைப்பதற்கும் வேண்டிக் கொள்வதற்கும் அதிகமாக நம்மிலே கிரியை செய்கிற ஆண்டவருடைய கரத்திலே நம்மை தாழ்த்தி அர்ப்பணிப்போம். எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உங்களோடு கூட இருந்து நீங்கள் தேவனையும் அவருடைய குமாரனாகிய நம் நாதர் இயேசு கிறிஸ்துவை பற்றிய அறிகிற அறிவிலும் அன்பிலும் நிலைத்திருக்கும்படி உங்கள் இருதயத்தையும் சிந்தையும் காக்க கடவது. பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியாகிய சர்வ வல்லமை பொருந்திய தேவனுடைய ஆசீர்வாதம் உங்களுக்குள் இருந்து எப்பொழுதும் உங்களோட நிலைத்திருக்க கடவது.